ஒவ்வொரு ததைக்கும் ஒரு ஒரு டைப்பில் காட்டுது. வெள்ளைன்னு தெரியுது. ஃபோன் அடித்து பார்த்தேன். அவர் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லை. நானும் தூங்குனேன்னா தூங்கிடுவேன். அப்புறம் தூங்குறியாடி வேலை வெட்டியெல்லாம் போட்டுவிட்டு அப்படின்னு குமுறுவார். முழிச்சுக்கிட்டு இருந்தோம்டா நம்மளுக்கு தொணத்தொணண்டு ஃபோன் அடிச்சு என்னங்க என்ன பண்ணுறீங்க வாங்கிட்டு இல்லை இல்லையாண்டு ஃபோன் அடிக்கிறப்பில் இருக்குது. ஃபோன் அடித்தா டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்ணுறது யோசனை பண்ணி உட்காந்துட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டாது இருப்போம். ஆமாம், என்ன பண்ணுறது, டென்ஷன் பார்ட்டி புருஷனுக்கு வாக்கப்பட்டா அப்படி இருக்கும். நல்லா அப்படி ஒழுங்காக உட்காரதுக்கு இடமில்ல. இருங்கத்தே கேமரா பாப்பு இது பண்ணிக்கிறேன். என்னண்டோ வச்சு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வைக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. என்னதேன் பொழப்பு, வாய் மட்டும்தான். வாயை தவிர வர ஒன்றுமே கிடையாது. முடிய மாட்டேன். ஆமாம், ஃபோனு பேச தெரியாது. இது அது நல்லது கெட்டது, இதை சொல்லணும் அதை சொல்லணும் அதை சொல்லக்கூடாது. எல்லா கழுதையும் நல்லா தெரியலனத்தே. எங்கே நல்லா தெரிறேன்னா என்னடா தெரியுறே. வாங்க சர்மா மைண்டு வயசு சேனல் சார்வா அம்பிட்டு பேத்தி வருகன்னு வரவேற்கிறேன். என் மூஞ்சியை காட்டி இது லாங் வீடியோ இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று ஆத்தாவோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே மையம் எடுப்பார், இல்லை என்ன புருஷனோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே எடுப்பார், இல்லை தோறு குழம்பு ஆக்கிறத காட்டிக்கிட்டு கிடப்பேன். இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றிய கடா விடுறதுக்குதே சொன்னோம்ல. தம்பிக்கு எனக்கு நான் வாக்கப்பட்டு 3 வருஷம் எனக்கு குழந்தைல வந்துங்க. 3 வருஷம் குழந்தை இல்லாத. அந்த 3 வருஷமும் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அப்படித்தான் மனசு வேதனையாக இருக்கேத்தே. அப்படி நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு நினச்சி நம்ம மனசு வருத்தப்படுறத விட நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, நம்ம மாமியா, நம்ம நாத்தனார், அவங்க படுத்துகிற டென்ஷன் தாங்க, விம்சை தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிடும். அப்படித்தான் பார்த்துக்கோங்க. நான் 3 வருஷம் மாதம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்தேன்ட்டு அதே வேலையா பாட்டா பாட்டு மாமியா யாரது பின்னாடி நான் இப்போ காப்பை ஆன் பண்ணோன்னே அங்கிட்டு சத்தம் கேட்குது இங்கிட்டு சத்தம் கேட்குது. ஒருத்தரும் கீச்சுன்றாங்கள மூச்சுன்றாங்க. அப்படி ஒரு தடவையெல்லாம் பார்த்துக்கோங்க. தாயை விளையாடிக்கிட்டு இருக்கோம். தாயை விளையாடிக்கிட்டு இருந்தால் மாமியாவை நான் தாயை விளையாடுறோம். நல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். பேசக்கூட சண்டையாக இருந்தால் கூட சண்டையில் சரி யாருக்கு வர்ற வார்த்தை வந்துட்டு போகுதுன்றலாம். தாயை விளையாடிக்கிட்டு இருக்கோம். தாயை விளையாடிக்கிட்டு மரத்தடியில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு ரோட்டு மேலேயே எங்கள் மாமியாவோட பார்த்துருக்கீல்ல, நல்லா பஸ் ஸ்டாண்டு ரோடு போகிற இதுலேயே. அப்போ பார்த்துங்க திடீர்னு பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் எங்கள் வீட்டுக்கு முன்னையே வந்து நிற்கிது. வீட்டுக்கு முன்னே என்ன பஸ் நிற்கிது? ஏன்னா என்னைக்கு எந்த காலத்தில் நிற்காது. வீட்டுக்கு முன்னே நம்ம வீட்டுக்கு முன்னே நிற்குமா? பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். ஆட்டாதே வீட்டுக்கு முன்னே நின்று இறங்கலாம். அப்போ என்னடா அப்படின்னு எட்டிக்கிட்டு பார்த்தோம். 2 மாமியார் மருமகளே விளையாடுறதுக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா என் நாத்தனார் அதுலேருந்து மாசமாக இருக்கிறதோட இறங்கிடும். ஐயா மகதை இறங்கி வரா அப்படின்னு ஓடிய போய் கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்ன உங்களுக்கு மட்டும் இங்கே வந்து இறக்கி விடுது, எங்களை தான் போய் நிப்பாட்டு தட்டினா கூட நிப்பாட்ட மாட்டாப்புல, போய் பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்டி கூட எத்தனை நாளாக இறக்கி விட்டுருக்காப்புல, இவங்களை மட்டும் கரெக்டாக வீட்டு வாசலே இறக்கி விடுது அப்படின்னு நான் வாய் இல்லாமல் சும்மா சொன்னேன். நாத்தனார் அதுக்கு என் மாமியை சொல்லுவோம், என் மகன் மாசமாக இருக்கா வயிற்றுப்பிள்ள கறி அப்படின்னு இறக்கி விட்டு போகுது, நீனும் ஒரு அது என்னது பொட்டணத்தை எடுத்து வயிற்றில் கட்டிக்கிட்டு போய் பஸ்ஸை நிப்பாட்டு நின்றும் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னோடனே எனக்கு புழுன்னு அழுகு வந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சு அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போய் மோது கண்ணீர் வந்து அழுகிறேன் பார்த்துக்கு. அதுக்கிட்ட சொல்லலை. அதுட்டு நான் எனக்கு சங்கடம் ஆயிடுச்சுன்னா சொல்லலை. இது சொன்னதுக்கா அப்படின்வாங்க. என்ன நம்மளுக்கு தான் தெரியாதோடது. அப்புறம் ஒரு நான் பார்த்துக்குங்க, என் மச்சம் பண்ணிட்டு தனியாக உட்காந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவனுக்குள்ளே பிள்ளைய விளையாட விட்டுக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் என் வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு அடியெல்லாம் என்னாரு அங்கனை உட்காருவேன், இங்கனவாவே பேசிக்கிட்டு இருப்பான், அங்கனை உட்காருவேன், ஏன் தனியாக அங்கனை உட்காந்துருக்கேன்னு நான் என்ன தனியாக உட்காந்துருக்கேன், நான் என் பிள்ளையோடதே உட்காந்துருக்கேன், நீ தானே தனியாக உட்காந்துருக்க அப்படின்றான். பார்த்தியெல்லாம் ஒத்தையெல்லாம் அங்கனை உட்காந்துருக்கேன்னு நான் சொன்னேன். நீனு தானே உட்காந்துருக்கேன், நீ இங்கிட்டு வா, நான் என்ன தனியாக இருக்கேன், நான் என் பிள்ளையோட தானே இருக்கேன், நீ தான் இப்போதைக்கு தனியாக இருக்க வா. அப்புறம் மழை எனக்கு அழுகு வந்துச்சு மறுபடியும். அது சொன்னாலும் இப்படி திடீர்னு சும்மா சாதாரணமாக சொன்னாலும் நம்ம மனசை போய் சுருக்குன்னு குத்துற மாதிரியே சொல்லிவிடுவாங்க. அப்போ நான் அழுவேன். அம்மாவுக்கு போன சொல்லிட்டு, எனக்கு என்னதான் நீனு எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை, என்னன்னே பார்க்க மாட்டேங்கிற, அவரும் வேலைன்னு ஓடி போயிடுறாரு, என்னன்னு அழுவேன். ஏற்ற இதெல்லாம் பார்க்குறது வைக்கிறதுலாம் என்னத்தையும் நம்ம கடவுள் தான் கொடுக்கணும். ஒரு ஆஸ்பத்திரிலேயே கூட்டிகிட்டு போய் பார்த்தாலும் அதுக்கும் கடவுள் தான் வழிபடணும். அதுக்கு என்ன செய்யறது கொடுக்குறப்ப கொடுக்கணும் பொறுமையாக இருந்தேன் இல்லைங்க அம்மா சொல்லுவோம். அப்புறம் நான் அழுகிறத பார்த்துக்கிட்டு ஒரு நாள் பஸ்ஸில் போகையில் சாமியை பார்த்து வேண்டிக்கிடுச்சு. நேர்த்தி கடை வச்சிச்சு. கடவுளே நல்லபடியாக குழந்தை கொடுத்தேன்டா பாண்டி ஐயா, உனக்கு வந்து கடை விட்டுறமையா அப்படின்னு நேர்த்தி கடை வச்சிச்சு. பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிதான். அதோடதே வெட்டுவோம்ண்டு இவ்வளோ ஏற்பாடுவா பார்த்துக்கோங்க. போய் கடை பிடிக்க போயிருக்கவர் இன்னும் காணவில்லை. ஃபோன் அடித்தா டென்ஷன் ஆகிறது அடியே அப்படின்னு.
அதோட சரி போங்கன்ட்டு இது பண்ணிட்டேன். அப்படி மனசை கஷ்டப்படுத்துறதுக்கத்தான் பூமியில் இருப்பாங்க. என்ன செய்கிறது, அதில் தான் பிறந்துட்டு வளர்ந்துட்டோம். அப்படியே ஓட முடியுது தடி. இதில் வேற நடக்கிற விஷயத்தப்புறம் சொல்லிவிடுறேன், நடக்கிற விஷயத்தப்புறம் சொல்லிவிடுறேன். நடக்கிற விஷயத்த தானே சொல்கிறேன். நடக்காத விஷயத்த யாரையாவது எடுத்து போட்டு அவங்க மனசை வருத்தப்பட்டு அவங்கள சுராண்டி இருக்கணும் அப்படின்வேன் நான். நல்லபடியாக பேசு, ஆனால் அடுத்தவங்க மனசில் வருத்தப்பட்டு வைக்காது. அடுத்தவங்க மனசை வருத்தப்பட வைக்காதுன்னா எப்படி? நடந்த விஷயத்த தானே சொல்கிறேன். அப்போ என் மனசு அன்றைக்கி எம்பிட்டு வருத்தப்பட்டிருக்கோம். அன்றைக்கி அக்கம் பக்கம் சொந்த மதத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஊர் அறிய உலகமே கேளு எங்கள் அதையேன்னு சொல்லிவிட்டேன். என்னத்தை என்ன சொல்கிறது அப்போ இப்போ சொந்த பூரம் போன ஆன் பண்ணி எனக்கு தெரியாமே வச்சு பார்த்துக்கிட்டு அந்த எண்ணெயை சொல்லிட்டான், நம்ம வீட்டு கதையை சொல்லிட்டான். அந்த எண்ணெய் வந்துச்சு, என் கதை வந்துருச்சு, அந்த ஓன் கதை வந்துருச்சு அப்படின்னு ஒருத்திக்கு வச்சு பேசிக்கிட்டு என்கிட்டையும் கேட்கவும் முடியல. அக்கம் பக்கம் சொல்கிறது போகிறவங்க வரவங்க தெரிஞ்சா சாம்பளை பற்றியா இன்னார் மக என் கதையை சொல்லிட்டா அவன் கதையை சொல்லிட்டா அப்படி கும்மி அடிச்சுட்டு கிடக்காது. அவங்க வாட்டு கலந்து போகிறாங்க, அவங்க வாட்டு கும்மி அடிச்சுட்டு கடந்து போகிறாங்க. நம்மளுக்கு என்ன அப்படிலாம் மனசுக்குள்ள கஷ்டப்படுத்தக்கூடாது. நான்லாம் அப்படித்தான் நினைப்பேன். என்னத்த மனுஷனுக்கு மனுஷை சண்டை விட்டா கூட வழியை போய் பேசுருவா. வழியை போய் எனக்கு பேசுகிறேன்னு அம்மா வைங்க போனாங்கிட்டேன். என்னத்த பெரிய நாட்டு அப்படியே சண்டை விட்டோம் பேசாமல் அப்படியே சாகுற வரைக்கும் பேசாமையே இருந்து செத்து போயிடுவோமா அப்படின்னா மட்டும்தான் இப்போ பேசாமல் இருக்கணும். என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேச போகிறோம்னா இன்றைக்கே பேச வேண்டியதானே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது என்ன பெரிய ரோசம் இல்லாது ரோசம் கட்டதானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெரிய ரோசமாக இருந்து அப்படியே ரோசமாக இருந்து முனியம்மா அப்படின்ட்டு நம்மளுக்கு மட்டும் தனியாக ஒரு இதில் வச்சு அடைக்க போகிறாங்களா? செத்தா அப்படி எல்லாத்தையும் எரிக்கிற மாதிரி எரிக்க போகிறாங்க. என்னத்தேன் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு பேசாண்டு அது எடுத்துக்கிட்டு போகிறாண்டு இருந்துடுறது. இந்த பூவை வருவேன், பூவை வச்சு அப்படி முன்ன வாவேன், அப்படி வா அப்படி இருக்க வேண்டியதானே. பின்னாடி ஓடுது, அதை எதுக்கு இப்படி வச்சுருக்கோம் முன்ன தெரியணுமா? அப்படியே ஓடிடும். பூ போட்டுன்னா அம்பிட்டு ஒரு விருப்பம் அப்படி எங்கள் அம்மா சொல்லுவேன். உன்னைய பூக்காரனுக்கு தான் பார்த்து கட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லணும். பூக்காரனு கட்டி கொடுக்குறேன், பூக்காரன் கட்டி கொடுக்குறேன்ட்டு கடைசியில் பார்த்து இரும்புக்காரனு கட்டி கொடுத்துருச்சு. கிரு பற்ற வச்சு கொடுத்துட்றோம் ஒரு கட்டி கொடுத்துருச்சு. ஆளுக்கா வராரு கிரீஸா. அதை துவைக்க முன்ன அதை துவைச்சது என் கைக்கு முட்டியில் அப்படி முட்டுக்கட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் இதை மட்டும் துவைக்கதான் காப்பி கலரில் போய்கிட்டு இருக்கோம். இல்லை வெளிநாடு, அவர் வாட்டுக்கு வெளிநாடு போயிருப்பார் அவங்க அண்ணன் மாதிரி. அவங்க அண்ணெல்லாம் வெளிநாடு போய் சமைச்சிக்கிட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் குழந்தையாட்டு காட்டிக்கிட்டு வீடியோ காலில் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பா போச்சு. அப்போ தான் நல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வீட்டில் வந்து அடுப்பை பற்ற வச்சு சமைச்சு அப்புறம் துணியத்தை காய வச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சும் பொம்பளையோட ஆரம்பம் தெரியும். எப்படி கஷ்டப்பட்டு பொம்பளை எங்கே நோகாமல் வேலையை விட்டு வந்தோன்னு அப்படியே அவுத்து போட்ட கையிலே கூட அகனான போட்டுவிட்டு சோத்தை திட்டுவிட்டு அது வர இது வர அது நொட்டை அது சொட்டை அப்படின்னு சொல்கிறான். போய் பார்த்தாத்தான் வேலை பார்த்தாத்தான் தெரியும். அப்படித்தான் அனுப்பிவிடாமல் போச்சு. நான் ஒரு கூறு கட்டவன், புருஷன் இல்லாமல் நான் வாழவே முடியாது உலகத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புருஷன் இல்லாமல் நான் வாழ முடியாது. பட்டு கிழிச்சு போட்டேன். அந்த இதை பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டவன் அந்த 10,000 செலவு பண்ணி எடுத்தார் அப்போவே. எப்போ ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 10,000 செலவு பண்ணி எடுத்தார்த்தே பாஸ்போர்ட்டு பட்டு கிழிச்சு போட்டேன் ஒரு நிமிஷத்தில். சட்டு அவர் அதை எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் அலைஞ்சு எங்கெங்கேயோ போய் என்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு என்னென்னமோ போட்டு வாங்கினாரு. ஒரு நிமிஷத்தையும் கிழிச்சு போட்டேன். சண்டை நாறுது குடும்பமே. மாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஹோன்னு வருது. எல்லாரும் சண்டை ஓட்டு. எங்கள் அம்மாலாம் குடையான கூட குடையுது. போட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு அப்படியே நிலம் குத்தா உட்காந்துருக்காரு எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு. என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது. என்ன என் வாழ்க்கை இன்னொருத்தவ வாழ முடியாது. நான் சொல்லி புரிச்சியமான கூட்டிகிட்டு லாஸ்ட்டாக எல்லாரும் வஞ்சிச்சு என் சீமானந்தேனை அடிக்க ஓடியாந்தாரு. ஒண்டி அப்படியே உருண்டே உட்காந்துக்கிட்டேன். பதிலே பேசலை. அன்னைக்கு நடந்த நாடகத்துக்கு பதிலே பேசலை. கிழிச்சு கிடக்கு. இங்கிட்டு கத்துறாங்க ஆள் கத்துறாங்க. ஏன்டி உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வச்சிடறாங்க. பேசாண்டு அப்படியே உட்காந்துக்கிட்டேன். செஞ்சதை தப்புன்னு உறுதியாக தெரிஞ்சு வச்சு அவங்ககிட்ட வாதாடக்கூடாது அப்படின்னு கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். அப்புறமா எல்லாரும் அப்படியே கொஞ்சி குமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டாங்க. ஆனவுடனே சிம்மாப்பாட்ட அழுதுகிட்டே போய் சொன்னேன், தப்பா எடுத்துக்கிறாதே சிம்மப்பா, என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது, வாழ முடியாது என்னால்.
நம்ம பணம் சம்பாதிக்கிறது, பணம் ரொம்ப அதிகம் சம்பாதிச்சிருவோம், வீடு வாசல் அப்படி பிள்ளை விட்டு 6 மணி நேரம் செட்டில் ஆகிட்டா தானே அப்படின்னு சொல்கிறது ரைட்டு. என்னது டம்பு டம்னு அடிக்குது, பாத்ரூம் கதவை அடைக்காம விட்ட பிறகு டம்பு டம்னு அடிச்சுக்கலாம், வாங்க அடைச்சி விட்டுருவோம். இருங்க வாரி பாத்ரூம் கதவை அடைக்காம விட்டேன், அது டம்பு டம்பு காற்று கிடச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு உங்களுக்கு என்ன சம்பாத்தியம் தானே, அந்த சம்பாத்தியத்தை நம்ம இங்கே இருந்தே சம்பாதிக்கலாம். வெளிநாடு போனாதான் சம்பாதிக்க முடியும்ன்ற, வெளிநாடு போனால் கொஞ்சம் சீக்கிரம் சம்பாரித்து செட்டில் ஆயிடுவீங்க என்ன இல்லைண்டா. ஆனால் வெளிநாட்டில் போய் சீக்கிரமாக பணம் சம்பாரித்து குடும்பத்தை செட்டில் பண்ணிவிட்டு பொண்டாட்டி வேணும்ல, வாழ்கிறதுக்கு பொண்டாட்டி வேணும்ல. அப்போ நான் நல்ல புத்தியோட நல்ல குணத்தோட உங்களுக்கு பொண்டாட்டியாக நான் இருக்கணும்னு நினச்சோம்னா நீங்கள் இங்கே இருக்கணும், அப்போத்தான் நல்லா இருக்க முடியும். இல்லாட்டி இருக்க முடியாது. என்னோட உணர்வுகளும் என்னோட நினப்புகளும் என்னவோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதை சொல்ல முடியல என்னால், அவங்க வீட்டிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சீமாப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டு சரி விடு நீ சொன்னபடியே இருந்துடும் இருந்துட்டார். ஆசைப்படலை ரொம்ப, அதுக்குன்னு பணம் சம்பாதிக்கத்தான் போவேன்னு போகலை. பணம் சம்பாதிக்கிறது முக்கியத்தை, பணம் சம்பாதிக்கிறது குடும்பத்தை வாழ்க்கையில் பெரிய ஆளாகிறது எல்லாமே முக்கியம்தான். அதை விட ஒரு கௌரதியான குடும்பம் நடத்தணும், கௌரவமான ஒரு குடும்பம் நடத்தணும், கௌரவமான ஒரு குடும்பத்தை வாழ்க்கை முறையை கொண்டுகிட்டு போகணும். அதுக்கு இடைஞ்சலாக எதுவும் வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். நம்ம வாட்டுக்கு ஏன்னா 2 படம் சம்பாரிச்ச போகும், யார் எப்படியும் போயிட்டு போகிறாங்க அப்படின்லாம் நம்ம தெரியக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற உணர்வுகளையும் நம்மகிட்ட இருக்கிற ஆசைகளையும் நம்ம புருஷன்ட்டு எடுத்து சொல்லலாம். என்ன அதை கொண்டு போய் அடுத்த விட்டத்தையும் போய் சொல்கிறதோ அடுத்த விட்ட போய் காட்டுறதோ அதுதான் இருக்கக்கூடாது. யாரோ கொடுக்குற பாசத்துக்கு ஏங்குறது அதெல்லாம் தேவையே இல்லை. பாசம்ன்றது ஏங்குற வேலையே இருக்கக்கூடாது. கிடைக்கிற வரைக்கும் வாழ வேண்டியது, கிடைக்கலன்னா கம்முன்னு அழுதுட்டாவது குடும்பத்தை ஓட்டிடணும். என்ன நான் சொல்கிறது அப்படித்தான் நினச்சிக்கிட்டு சொன்னோம். இன்றைக்கி இந்த உள்ளூரில் வந்துக்கிட்டு சம்பாதிக்கிற புருஷன் முன்னாடி என்னத்தையே வேலையை பார்க்க, நான் ஒரு வேலையை போட, அவர் ஒரு வேலையை பார்க்க, ஒரு சிக்கனமாக என்னத்தையே ஒரு குடும்பம் நடத்த என்னண்டோ என் மூளைக்கு நடத்தி இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வெளிநாட்டில் போய் எங்கள் மச்சால இந்த பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு 2 வெளியில் பார்த்துக்கிட்டு அதுகளுக்கு போய் நகதேன்னு காலம் பூரா அந்த வெளிநாட்டில் கிடந்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறீங்க? கஷ்டப்படுறான்னு சொல்கிறதுக்காக வரல, சந்தோஷத்தை எம்பிட்டு இருந்துட்டு அவர் மச்சான் பண்ணிட்டு போய் கேட்டால் அப்படி அப்படித்தான் சொல்லுவா. எம்பிட்டு இழந்து போயிட்டான், பாதி பிள்ளைகளுக்காக அப்புறம் குழந்தை வைத்தோம், அப்புறம் கூட இடையில சண்டை விட்டு அம்மா வீட்டுக்கு போனோம், அப்புறம் அப்படி விடணும், அப்புறம் புருஷன் வெளிநாடு போய் பாதி வருஷம் வாழ்கிறது கொஞ்சோன்னு வருஷந்தேன். அதெல்லாம் கிடையாது எனக்குலாம். வாழ்க்கை பூரா என் சீமா கூட 100 வயசுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கணும் என் சீமா கூடயே. அப்புறம் வயசாயிடுச்சுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சாகணும் என் சீமாப்பா விட்டுட்டு. ஆமாம், எங்கள் சீமாப்பா முன்னாடி நான் போயிடணும் சுமங்கலியா. அப்படித்தான் நான் நினைப்பேன். என்ன சொல்கிறது, இது சாவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அது ஒரு நாளைக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. அப்படித்தான் நான் நினைப்பேன். லைக் போடுங்க நான் என்னத்தை பேசுகிறது, நான் ஒன்றும் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. பேசுகிறதுக்கு டாபிக் இல்லாமல் சும்மா வச்சுட்டு இருக்கேன். கதையை அப்புறம் சொல்லிவிட்டேன் நடந்ததுக்கப்புறம். அப்படி நினச்சி இப்படி நினச்சி இப்படி கல்யாணம் நினச்சி அப்படி கல்யாணம் நினச்சிட்டு அப்புறம் இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் போயிட்டு வரேன். லைக்கு மட்டும் போட்டுருங்க. ஆமாம், நான் போய் தூங்கணும்னு நினச்சா தூங்கிடுவேன். அதுக்கு தான் பார்க்குறேன். ஒரு வர வரைக்கும் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். போன நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்போ என்ன செய்ய? லைக் போடுங்க.